பேங்க் வேலை போயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், கேள்விப்பட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்பெல்லாம் இந்த வேலை உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. இந்த நேரத்துல போய் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. என்ன ரொம்ப அட்மையர் பண்ண பர்சன் நீங்க, அது உங்களுக்கே தெரியும். உங்க லைஃப் இப்படி சிக்கல் ஆகுறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. வீட்டு செலவு, குடும்பம், புதுசா கடன்லாம் வேற இருக்கு. அது இல்லாம காவியாவோட கடனை வேற நீங்க அடைக்கணும். இப்படி கடன் பிரச்சனைல மொத்தமா நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா எப்படி உங்க கரியர்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடியும்? உங்க டேலண்ட்டை நீங்க எப்படி வெளில கொண்டு வருவீங்க? நீங்க கஷ்டப்படுறது என்னால இப்படி பார்த்துட்டு இருக்க முடியல. நீங்க இதுல இருந்து எப்படியாச்சும் வெளில வரணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, நான் சைன் பண்ண blank செக். இந்த செக்ல உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. ஆனந்த், கொஞ்சம் வெளில இருக்கியா ப்ளீஸ்? ஏன் யோசிக்கிறீங்க தீபக்? ஒரு ஃப்ரெண்டை ஹெல்ப் பண்றேன்னு நினைச்சு வாங்கிக்கோங்க. இதை பண்ண கூட எனக்கு உரிமை இல்லையா? இந்தாங்க, வச்சுக்கோங்க. சாரி தாரா, இதை என்னால் வாங்கிக்க முடியாது. ஏன் தீபக்? ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து அதை என்னால் பண்ண முடியல. என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கொண்டு போய் சில விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்கவே கூடாது. அதுக்கெல்லாம் நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த அமௌண்ட்டால் வேறு எதுவும் பிரச்சனை வர வேணாம்னு நினைக்கிறேன். உங்கள் செக் எனக்கு வேணாங்க ப்ளீஸ். ஏன் இப்படி தேர்ட் பர்சன் கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க தீபக்? இல்லை தாரா, நமக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கிடக்கூடாதுன்னா இதை நான் வாங்கக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி கடன் ஒன்று என் டேலண்ட்டை தொலைக்கலைங்க. இப்போ தான் நான் நிறைய பணம்னு ஒரு புஷ் கிடச்சிருக்குது. சீக்கிரமாகவே நான் ஏதாவது பண்ணி இந்த கடன்லாம் அடைச்சிட்டு மேலே வந்துடுவேன். உங்க கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை பத்தி எனக்கு தெரியும். நீங்க கண்டிப்பா இதுல இருந்து மேல வந்துருவீங்க. ஆனா அது வரைக்கும் அந்த கடனுக்காக நீங்க யாருக்கும் நின்று பதில் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்க கடனை நினைச்சு வாங்கிக்கோங்க. தாரா, எனக்கு உங்கள் மனசு புரியுதுங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக உங்களால் முடிஞ்ச உதவி எனக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இதை வாங்க என்னோட மனசு இடம் கொடுக்கலங்க. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கின மாதிரி ஆகிடும்.